ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய ஃபேமிலியில் பேச சொல்ல எங்கே டெசிஷன் எமோஷ்னலாக எடுக்கணும், எங்கே டெசிஷன் ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி எடுக்கணுன்றதுல நிறைய தப்பு பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷம் சீட்டு கட்டணும் அப்படின்னா கூட யோசனை பண்ணுறாங்க. கட்டலாமா வானாவா, கட்ட முடியுமா, நடுவில் கட்டலாம் என்ன, ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இதே ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னா உடனே எமோஷ்னலாக போயிட்டு டெசிஷன் எடுத்து உடனே ஓடி போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் உங்களுக்கு சொல்றது, எந்த ஒரு லாங் டேர்ம் டெசிஷனும் நான் ஆப்ஷன் ஏ நான் பண்ணிடுவேன், செய்திருவேன், சூப்பராக வந்துடுவேன், தப்பு கிடையாது, வாங்கலாம். ஆனால் ஆப்ஷன் பி இல்லைன்னா என்ன ஆகும், கட்டலைன்னா என்ன ஆகும், 6 மாசம் பிரச்சனைன்னா இன்கம் இல்லைன்னா அதை பண்ண முடியுமான்ற ஆப்ஷன் பி யோசனை பண்ணி பார்த்துட்டு எஸ் என்னால் பண்ண முடியும்னா ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எடுங்க. அதுவும் பர்டிகுலராக 5 வருஷம் 10 வருஷம் இஎம்ஐ எங்கெல்லாம் போறீங்களோ கணக்கு போடல, தாறுமாறா போய் மாட்டி சின்ன பின்னமா நிறைய பேர் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கணக்கு போடுங்க, எமோஷனலாக டெசிஷன் எடுக்காதீங்க.